ரொம்ப பேர் போனது. சரிங்க சார். இது காயா மரம். காயாம்பூ வந்து ஒரு பாட்டே இருக்கும். சரி சரிங்க. குற்றாலக்குறிஞ்சி தான் பாசப்பட்டது. குற்றாலக்குறிஞ்சி இதான் இது செஞ்சந்தனம். ஓ செஞ்சந்தனம். செம்மரம்னு இப்போ ஷார்ட்டாக சொல்கிறீங்கல்ல. ஆமாம்மாங்க சார். ஓ செம்மரம் இல்லைங்களா? பூமியான தமிழ் பேர் வந்து சஞ்சந்தனம். சஞ்சந்தனம். சஞ்சந்தனம் வேங்கையோட பிரதர். சரி சரி சரிங்க. இங்கே எல்லா வகையெல்லாம் உயிரினங்களும் திரும்பி வந்துக்கு மாதிரி ஒரு இது கேட்டாங்க சார். வந்திருக்கேன் எல்லாமே எல்லாமே அழிச்சுக்கோமே உயிரினங்கள்லாம் வந்திருக்கு. சரி சரிங்க சார். நீங்கள் திருவண்ணாமலையில் இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க சார்? நான் வந்து இது வந்து 37 வருஷம். இப்போ கவர்மெண்ட்டே வந்து இப்போ இந்த மரங்கள் வளர்த்ததை பற்றி ஸ்கூலில் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் பண்ணாமல் தான் சார் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து கவர்மெண்ட் அப்படி கூட செய்ய தேவையில்லைங்க. இப்போ கிராம பஞ்சாயத்து இருக்குது. ஆமாங்க சார். ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலையும் 35 விழுக்காடு காடு இருக்கணும்னு வேகமாக ஆரம்பித்தாங்கன்னா காப்பாற்ற முடியும். இந்த வருஷம் வெயில் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. இது இப்படியே தொடர்ந்து போனால் எவ்வளோ கொடுமையான விஷயம் இருக்குது. வெயில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மழைலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா அந்த பூமி தோன்றது வந்து ஒரே வழியாக தான் இருக்குது. சரிங்க. கூட குறைப்பு காரணம் வந்து மக்கள் தான். இந்த 10 ஆண்டில் வந்து காடு அழிப்பு ரொம்ப ஜாஸ்தி இந்தியா. ரிசர்வ்ஸும் இந்தியாவில் தான் ரொம்ப காடு அழிச்சிருக்காங்க. சரி. அப்போது இந்த பெரிய சாலைகள்லாம் போட்டுட்டாங்க. அது எப்போ இந்த சாலைகள் வந்து சிமெண்ட் சாலையாச்சு என்னாச்சுனாக்கா நிறைய வந்து நீட்டு சொல்லிட்டு ஆமாம். அதுக்காக அந்த காலத்தில் ஒரு சாலை ஓரம் மரம் நட்டாங்க. மக்கள் அப்பெல்லாம் நடந்து போனதுனால மக்கள் இறக்குவாக்கணும். உயிரினங்களுக்கு இல்லை. இங்கே என்னென்ன வகையான உயிரினங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க, அந்த பறவைகள் அந்த மாதிரி விஷயம் என்னென்ன பறவைகள்லாம் ஒரு 240க்கு மேலே வருவாங்க. அதெல்லாம் பார்க்க முடியலங்க சார்? அதெல்லாம் வந்து யாருமே வைல்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. போன வாரம் கூட வந்தாங்க. 36 பறவை ஒரே நாளில் கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து எப்படி வேணாலும் வருவாங்க. வருஷம் பூரா தான் கால்குலேஷன் பறவையை பொறுத்து ஒரே டைமில் பார்க்கணும். விலங்குல பார்த்தீங்கன்னா முள்ளம்பன்றி, புணுக்கு பூனை, மரநாய், காட்டு பூனை, நரி, காட்டு பன்னி, சாதா பன்னி, காட்டு பன்னி சுற்றுது, மானுக்கு, பாம்பு இனங்கள் ஒரு 20 மேலே இருக்காங்க. இது மாதிரி தான் கருங்காலி. இப்போ நிறைய பேர் இதை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த புராணத்துலேயும் சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து இதை வந்து மாலையை போட்டு சொல்ல கிடையாது. நீங்கள் நட்டால் தான் பழம். அது மூலிமா வர காற்று தான் நமக்கு பழம். ஆமாம், நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு மரம் வெட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு தான் மரத்தை வெட்டணுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்க. அந்த காற்று நீங்கள் வந்து இப்போ அதெல்லாம் அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி தான் இப்போ இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்டால் தான் பழம், வெட்டினா பழம் கிடையாது. அதனால் அந்த காட்டை அழிக்கிறது வெறும் செல்வத்தை அழிக்கிற மாதிரி. அதுக்கு பேர் எல்லோ ஷாட்டர்னுட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து ஆமாம், தமிழில் வெண்பொரசுன்னு சொல்லுவாங்க. வெண்பொரசுங்களா? ஆமாம், மஞ்சளாக இருக்கும் உட்டு.
இந்த புடி சார் அந்த காட்டுல ஆயமரம் சொல்லுவாங்களே அது ஆயாங்கிறது இன்னொன்று. இது வந்து வட்டார வழக்கில் எப்படி வேணாலும் கூப்பிடலாம், எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு இந்த கைப்பிடி அதெல்லாம் சொல்கிறீங்களா? ஆமாம், இது உள்ள சந்தனாக்குனா மஞ்சள் ஆக்குலாம் அதுதான் ஆயமரம் சொல்லுவாங்க சார். ஆயமரம் அதான் வட்டார வழக்கில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர். ஆதி அந்த பக்கம் சொல்லலாம், ஆதி அங்கே ஆவி மரங்கிறது இன்னொன்று இருக்குது. ஆதி வேறு ஆயமரம் ஆவி வேறு. எவ்வளோ பறவைகள் இருக்குது நமக்கு தெரியுமா? எவ்வளோ பறவைகள் இருக்குது, எவ்வளோ பேர் சத்தம் போடுறாங்க, சத்தம் கேட்குது. அவங்கெல்லாம் நமக்கு கண்ணில் சேர்றாங்க. அது தெரியுது. நாங்கள் டாப் ஃபிளிட்டில் வேலை செஞ்சுக்கோங்க. டாப் ஃபிளிட் அங்கேயே நாங்கள் தங்கியில் இந்த கார்பெண்டர் வேலை செய்யுங்க. அந்த காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போங்க. அது ஒரு குழி வந்துச்சுங்க, அது அப்படியே பாடமாக இருக்குங்க. அது அவ்வளோ அருமையாக இருக்குது. அதான் நம்ம எழுப்பு காலை நேரத்தில். சார் அதே மாதிரி இந்த பூமிக்கு அடியில் நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சக்கூடிய மரங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகை பார்த்து பண்ணாங்களா? அது மாதிரி என்னென்ன மரங்கள்லாம் இங்கே நம்ம அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. நல்ல கணக்காக பார்த்து எழுதுப்பார் இருக்கும். வந்து இடத்துல இருந்து கொண்டா எல்லாம் சாப்பிடும். அந்தந்த மண்ணுக்கு உண்டான மரங்கள் இருந்துச்சா பிரச்சனை இல்லை. இந்த கருவேலை நல்லா பாதுகாப்பு அமைச்சிட்டு சொல்கிறாங்க. கருவேலை மரம் வந்து ரொம்ப நல்ல மரம். அது வந்து தப்பாக சொல்கிறாங்க. அதான் இது முள்ளு மெட்ராஸ் தாங்க சொல்லுவாங்க. வேலி காட்டாலும் இல்லைனாக்கா இப்போ தான் அது வேறு ஏதாவது சொல்கிறாங்க. ஆனால் வேலை மரம் ரொம்ப நல்ல வேலை. கருவேலை இந்த ஆடுகளுக்கெல்லாம் கூட அந்த நீளமாக இருக்குங்களா? அது ரொம்ப இருக்கும். உள்ளே நட்டுவாங்க அப்போல்லாம். அது வந்து நீட் வாங்குறதுல இருக்கும். ஆனால் இந்த மெட்ராஸ் தான் இருக்கு இல்லையா? ஆமாங்க. முக்கியமாக கருவேலை அது வந்து தப்பு. அது 1 2 இருந்தால் பரவாயில்ல. அதிகமாக இருக்கும்போது அது வந்து பார்த்தோன்னாக்கா வறட்சி. ஏன்னா அதே மாதிரி இந்த நாகப்பட்டினம் அந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்குங்க. இப்போது நாகப்பட்டினம் சைடுங்க எங்கேயுமே இந்த ஒரே வகையான மரம் இருந்தால் பிரச்சனை தான். இப்போ நாட்டிலே கூட மோடி சொல்கிற மாதிரி எல்லாம் இந்துன்னே உட்காந்துருந்தோன்னாக்கா நாடு நல்லா இருக்காது, உருப்படாது. எல்லாருமே வேணும். எல்லாம் இருந்தால் தான் அது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? எல்லாம் கலந்துருந்தால் தான் வாழ்க்கையில் செம்மைப்படுத்த முடியும். எனக்கு ஆப்போசிட் இல்லைன்னா நான் பாட்டு நான் கிடப்பேன். எனக்கு ஆப்போசிட் இருந்தால் தான் அவனுக்கு நான் ஒன்று செய்யணும், எனக்கு அவன் செய்யணும். இல்லைனா லைஃப் வந்து சரி வராது. போர் அடிச்சுட்டு ஒரு மாதிரியே போயிடும். ஒன்றுமே நடக்காது. ஓகேவா? இப்போ கிறிஸ்டின் இருந்தால் கூட அவனும் 4 பிரிவு வச்சுக்கிறான், முஸ்லீமாக 4 பிரிவு வச்சுக்கிறான். எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் என்ன வந்து நீ சொல்கிற, நீ இந்துன்னு தானே சொல்கிற, என்ன பூஜை பண்ண முடியா? இல்லை வேறு எதனா முடியா? அது கிடையாது. நீ பேருக்கு மட்டும் தான் இந்துக்குன்னு ஆபத்து வந்த மாதிரி கத்துறான். எந்த ஆபத்தில் இருக்கிறான்? இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை. ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கு இப்போ பிள்ளைகாத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கருங்காலியோட பிரதருங்க இவங்க. கருங்காலியில் ஒரு 4 5 பேர் இருக்காங்க. அது வந்து கருங்காலி, இதுக்கு பேர் இரும்புலி, ஒரு தும்புலி, அது மாதிரி வேலை இருக்காங்க. கருங்காலி, இரும்புலி, தும்புலி இன்னொன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில கொஞ்சம் பெருசாக வந்தால் உழைக்கலாம் செய்யும். அதுலேயும் அதுலேயும் செய்வாங்க. இதுலேயும் செய்யலாம். இதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதேமாதிரி தான் இருக்கும். இவங்கெல்லாம் வந்து அழிவின் தருவாயில் இருக்காங்க. இந்த பூமியில் வந்து அழியக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. மக்கள் வந்து எல்லாம் ரொம்ப அழிச்சிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இல்லைக்கா நாட்டுகளை தர மாதிரி நாட்டு கண்ணுலாம் முன்ன கொடுத்தோம். இப்போ விதைகள் மட்டும் தான் கொடுத்தோம். ஏன்னா நான் நாட்டு கொடுக்கும்போது என்னோடய மண் எல்லாமே போகுது, வளமெல்லாம் போகுதுங்கிறதுனால அதிகமாக செய்யணும். அங்கே வச்சு இங்கே வச்சு இங்கே வந்துச்சு இந்த பண்ணிங்க பண்ணுற வேலை. இன்னும் காணும். இல்லைன்னா நேரம் கீழே தள்ளி விட்டு அந்த தண்ணி ரவுண்டு தண்ணி பண்ணி